அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. புனித ஸ்வாக்கின் அண்ணா தாத்தா பாட்டிகள் தினம். அன்னை மரியாவின் பெற்றோர் திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்துள்ளனர். ஜெப தப ஒருத்தல் முயற்சிகள் பல புரிந்து நீண்ட இடைவேளைக்கு பின் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அக்குழந்தைக்கு மரியா என்று பெயர் சூட்டினர். தன் ஒரே மகளை ஞானத்திலும் அறிவிலும் பக்தியிலும் சிறந்த பெண்ணாக வளர்த்தெடுத்தனர். புனித அண்ணா ஜூலை மாதம் 25ஆம் நாள் தான் இறந்தார் என்று வரலாற்று செய்தியை கொண்டு 550ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டைனோபிளில் உள்ள ஆட்சி செய்த அரசன் புனித அண்ணா பெயரில் பேராலயம் கட்டினான். அன்னை மரியாவின் பெற்றோர் மீதான பக்தி உலகம் முழுவதும் பரவியது. 13ஆம் நூற்றாண்டில் இருந்து ஜூலை 26ஆம் நாள் இப்புனிதர்களின் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. திருத்தந்தை பிரான்சிஸ், வயது முதிர்வு என்பது ஒரு கொடை. முதியவர்கள் என்பவர்கள் தங்கள் வாழ்வு அனுபவத்தை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துரைக்கும் இணைப்பு சங்கிலியாக உள்ளனர் என்று கூறுகிறார். நம் குடும்பத்தில் உள்ள தாத்தா பாட்டிகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம், அவர்களை அன்பு செய்வோம், அவர்களை பராமரிப்போம், அவர்களுக்கு மதிப்பு கொடுப்போம், கீழ்ப்படிவோம். காயப்படுத்தும் சொற்களையோ தனிமைப்படுத்தும் நிலையிலையோ விட்டுவிட வேண்டாம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுவோம். இறைவன் இறைக்கட்டும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.